அது இல்லாமல் வீட்டு செலவு பார்க்கணும், இது மாதிரி பாப்பாவுக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்கணும், இது எல்லாமே என்னோடய செலவில் இருக்குது. ஆனால் இருக்கும் மனசுக்குள்ள. அதையும் தாண்டி வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட கடமைகள், இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்கிற கடமை. அது வந்துட்டு மனசில் பாரம் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன சின்னது எதுவுமே மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது. இப்போ ஒரு டியூ கட்டணும் அப்படின்னா அந்த டியூ கட்டணுமே அப்படிங்கிற இது எனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வேலை நேரத்தில் சுத்தமாக மறந்துடுவேன். இப்போ லைவுக்கு வந்தால் சுத்தமாகவே அதை பற்றி மறந்துடுவேன். ஹாஸ்பிட்டல் போனேன்னா சுத்தமாக மறந்துடுவேன். எல்லாத்தையுமே மறந்துடுவேன். பாப்பா ஸ்கூலில் இருக்காளா வீட்டில் இருக்காளான்னு கூட யோசனை இருக்காது. அந்தளவுக்கு நான் வேலையில் முழுகிடுவேன். அது மாதிரி நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதுக்குள்ளே முழுகிட்டோம்னா நம்ம மனசு வந்து சுத்தமாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம எந்த தப்பும் செய்யக்கூடாது. அப்போ மனசுக்குள்ள வந்து ஒரு அறவும் இருக்கும். ஐயோ நம்ம பண்ணிட்டும் இருக்கோமே அப்படின்னு சொல்லி மனசு வந்து கனமாக இருக்கும். அப்போ நம்ம முகத்தில் வந்து சந்தோஷமே இருக்காது. அதே மாதிரி மனசுக்குள்ளே எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நாராயணா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எப்போவுமே என்னோட மனசுக்குள்ளே அப்படியே காற்று போன மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே. அந்த மாதிரி இருக்கும். அதுதான் என்னோட சிரிப்புக்கு காரணம். நீங்களும் அதே மாதிரியே இருங்க சரியா? இதான் உங்களுக்கு நான் என்கிட்ட இருக்க சிரிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கடனாக கொடுக்குறேன். முருகன் சகோ ஆறு படை வீட்டுக்கு போங்க, ஆனால் முதல் படை வீடான ஹர்னி என்ற எங்க சேனலுக்கு உடனே வாங்க. அச்சோ என் தங்கமான சீசன்னா. ஓகே குமார்மா ஹாய்மா, வாங்க குமார்மா வணக்கம். ஹாய்மா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி பாசமா என் தங்கச்சியை வாழ்த்ததுக்கு அடியாத்தே மிக்க நன்றி கிஷோர் அண்ணா. எஸ்எஸ்ஆர் ஃபேமிலி சகோ வணக்கம். பாசமா ஹர்னி என்றேங்க சார்பாக கேட்சுமா சொல்லியிருக்காங்க. மட்டன் கறி அண்டு ஃபிஷ் சூப்பர் தங்கப்பில். எனக்கு மருமகள் தான் வேணும். என் தங்கச்சியிடம் சொல்லியிருக்கிறேன். மருமகளை நான் பார்த்துக்குவேன் பாசம்பரே. கிஷோரண்ணா இருக்கட்டும். ஹாய் கேஎஸ்சி ஹவர் யூ சாப்பிட்டாச்சு அப்படின்னு சௌமியா கேட்டிருக்காங்க. லைவ் முடிந்த பிறகு தான் எஸ்ஆர் ஃபேமிலி சபோன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட் கேஎஸ்சியா சபோ முத்துமா கேட்டிருக்காங்க. ஓகே சபாமா மிக்க நன்றி. சபரீஷன் கரெக்டா? ஓகே எல் முத்து சகோ நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? கேஸ் வச்சிருக்காங்க. நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே நான் சாப்பிட்டுட்டேன் சசிமா, சாப்பிட்டேன் சாமி. டோன்ட் ஃபீல் ஹனிமா, இதுவும் கடந்து போகும் கண்டிப்பாக சாமி. எப்படி போகுதோ கண்டிப்பாக லைஃப் ஒரு நாள் ப்ரேப்பா. ரொம்ப சந்தோஷம் தங்க கண்டிப்பா. ஓகே மிக்க நன்றிடி சாமி தங்கம், மிக்க சந்தோஷம் சாமி. ஓகே சென்னை சகோ. ஓகே சாந்து போட்டு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்கிற சாந்து பொட்டலைக்கு. வாங்க குமார் வணக்கம். சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க சாந்து பொட்டலகி. சூப்பர் வாங்க குமார் வணக்கம். நான் டிரைவர் அதான் வேலை பார்க்கிறேன். ஓகே ஹர்னியக்கா பேச்சு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாசன குடும்பத்தின் சார்பில் ஊட்டி கண்ணன். சூப்பர் தங்கப்பில் ஊட்டிக்கு தங்கம். அப்படியா எல்முத்து சகோ மகிழ்ச்சி. ஹனியின் ரெங்கா சேனல் என்கிற அழகிய தேரின் வடம் பிடிக்கிறார் கேஆர்சி. அழகான தடம் பதிக்கிறார். உங்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கிறார். நாங்களும் அவரை போல் வடம் தடம் இடம் கண்டிப்பாக பிடிப்போம். யார் சொன்னா சேசனா? நீங்கள் எப்போவுமே எல்லாருமே என் மனசுக்குள்ளே தான் இருக்கீங்க சரியா? உங்களை பற்றி இங்கே வர எல்லாத்தையும் பற்றியுமே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னென்ன கமெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க, சாட்சி பேசுகிற எப்படி இது எல்லாமே வந்து நான் எல்லாத்துட்டையும் சொல்லியிருக்கேன். பூமாட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மா கிட்ட, மாமா கிட்ட, எல்லாத்துட்டையுமே ஒரு ஏதாவது குட்டி விஷயம் ஏதாவது நடக்கும் இல்லையா, அது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன் வீட்டில். இருபத்தி 3 வருஷமா டிரைவர் வேலை பார்க்குறேன். ஓகே ஹாய்மா வாங்க வணக்கம். 2 வாட்ஸ் ஹாய் சாமி நல்லா இருக்கீங்களா? சுபாஷினி ஓகே சுபாமான்னு கூப்பிட்றேன் சரியா? சரி சுபா தங்க மிக்க நன்றி சாமி. நீங்கள் டீச்சராக இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படியா? நான் டீச்சராக இருந்தால் சூப்பராக இருக்கும். மிக்க நன்றி. ஹாய் சரவணா. இன்னைக்கு சத்தியமாக சாமி மேலே ஆணையா நாராயண் மேலே ஆணையா நான் உங்களை நினச்சேன் தெரியுமா? சத்தியமாக நான் இப்போ நினச்சேன் லைவில் வந்துட்டு இவங்க வந்து வரவே இல்லையே, நம்ம வந்து அதை பற்றி கேட்டனால தான் வரலையோ, இனிமேல் கேட்கக்கூடாது அப்படின்னு சத்தியமாக நினச்சேன். சரவணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு கூப்பிட்டது கூட திரும்பி பார்க்காம போயிட்டீங்க என்ன? அப்படித்தானே சகோ நீங்களும் தான் சகோ எங்கள் பாசமலர் குடும்பத்தில் மூத்தவர், அன்பானவர், பண்பானவர், என்றும் எங்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் சகோ. சூப்பர் கேஸ்மா. கண்டிப்பாக நீங்கள் சொல்ல முற்றிலும் உண்மை. கேஸ்மா எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம் கேஸ்மா, அழகாக இருக்கேன். சிஎஸ்அண்ணா அப்படின்னு செல்லம்மா சொல்லியிருக்கா. சதக்கண்ணா பச்சை விளக்கே, பாலைவன ரோஜாவே, புத்தம் புது நேசமே, பூ பூத்த நந்த